நண்பர்களே, இன்று மீண்டும் மறுபடியும் உங்களை ஜூம் மீட்டிங் மூலியம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஸோ சார் சொன்னது மாதிரி விவசாயத்தில் அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை சேர்த்து நம்மளுடைய வாழ்க்கை தரம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கு. வாழ்க்கை தரம் மாறுறது மட்டும் இல்லாம, அடுத்தவர்களுக்கு நல்லது செஞ்சு வாழ்க்கை நடத்துறதுக்கு வாழ்க்கையில ஒரு இருக்க சுகம் இருக்கே, அது அது யாருக்குமே கிடைக்காத பாக்கியம். அந்த பாக்கியம் நம்ம ஆர்சிஎம் டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதாவது நம்ம சம்பாதிக்கிற பணத்துல 100% கூட இப்ப மிலிட்டரிக்காரங்க கூட ஆர்மில சம்பாதிக்கிறாங்க. ஏதோ டியூட்டி செய்றாங்க. அப்படின்னா கூட, அவங்க கூட 100% வந்து பாதுகாப்பு தான் பண்றாங்களோ, யாருக்கும் நல்லது செய்யல. நாட்ட பாதுகாக்கிறாங்க. அவ்வளோதான். ஆனா நம்ம அப்படி கிடையாது. 100% இந்த அரிசி மூலியமாக மண்ணை பாதுகாக்கலாம், விவசாயிய பாதுகாக்கலாம். பல விவசாயிகள் இன்னைக்கு த விவசாயத்துடைய விளைபொருட்கள் போகாமையும், சரியா விளைச்சல் இல்லாத காரணத்தினால, அதிக கடன் சுமை காரணத்தினாலயும் தற்கொலை பண்ணிக்கிறத நம்ம முன்னாடி உள்ள காலகட்டத்துல நெறைய பார்த்தோம். இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனா, இப்பயும் அங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? விவசாயத்துல போதுமான அளவுக்கு அவங்களுக்கு வருமானம் கிடையாது. செலவு அதிகம், கடன் அதிகம். இதுக்கு என்ன காரணம்னா, அவங்க சரியான விவசாய முறையில விவசாயம் செய்யல. சொல்ற கம்பெனிக்காரன் சொல்ற பொருளெல்லாம் வாங்கி போட்டு, என்னென்ன போடக்கூடாத பொருளெல்லாம் போட்டு, எத எத செய்யக்கூடாது எல்லாத்தையும் செஞ்சு, கடைசியில மண்ணையும் கெடுத்து, அத சாப்பிடுற மக்களுக்கும் நோய்வாய்ப்பட்டு, தானும் நோய்வாய்ப்பட்டு, இருக்கிற சம்பாத்தியத்துல பணம் பத்தாம கடன வாங்கி, கடைசியில வாழ்க்கையினுடைய முடிவ தேடிக்கிற அளவுக்கு விவசாயிகள் இருக்கிறதுக்கு காரணம் அறியாமை. ஸோ அந்த அறியாமைய நம்ம விவசாயிகிட்ட போய் எடுத்து சொல்றோம். அந்த வாய்ப்ப நமக்கு ஆர்சிஎம் குடுத்திருக்கு. அந்த வாய்ப்ப ஆர்சிஎம்ன்ற அ இந்த கம்பெனி மூலியமாக டிசி சாப்ரா அவர்கள் நமக்கு எல்லாம் ஒரு பெரிய வழிகாட்டியாகவும், பெரிய ஒரு மகானாகவும் திகழ்ந்து, வெறும் தொழில் மட்டும் கிடையாது. தொழில் மூலியம் நம்ம மண்ணையும் காப்பாத்தணும், விவசாயம் காப்பாத்தணும், மக்களுக்கு ஆரோக்கியமான உணவு தரணும். அப்படின்ற பெரிய உயர்ந்த ஒரு சீரிய, ஒரு தெளிவான சிந்தனையோட கொண்டு வரப்பட்ட ப்ராடக்ட் தான் ஹரி சஞ்சீவினி. இந்த ஹரி சஞ்சீவினி ப்ராடக்ட் நம்ம போன ட்ரிப் நம்ம பார்த்தோம். ஹரி சஞ்சீவினி ப்ராடக்ட் ஸ்டேஜ் நம்பர் 1, 2, 3, 4 அப்புறம் அடுத்த இதுல நம்ம ஸ்பிரிமெக்ஸ் மிலாப்ப பத்தி பார்த்தோம். ஸோ அன்னைக்கு நம்ம பார்க்குறப்ப வந்து தெளிவாக ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் மண்ணுல போடுறது சாயில் ஹெல்த்த பத்தி நம்ம பேசினோம். அதுக்கு அடுத்த ஒரு காலகட்டங்கள்ல நம்ம பிளான்ட் ஹெல்த்ல ஸ்டேஜ் நம்பர் 2, 3, 4 அப்ளிகேஷன் செஞ்சா அதன் மூலியமாக என்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப அது கூட சேர்ந்து மல்டி அட்ஜுவன்ட் மிக்சிங் ப்ராடக்ட் வாட்டர் ஹெல்த் சொல்லக்கூடிய ப்ராடக்ட்டை பத்தி நம்ம பார்ப்போம். அது ஸ்பெஷலாக நான் போட்டிருக்கேன், ஞாபகம் பண்ணிட்டேன். அதில் ஸ்பெஷலாக நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் ரேபிட் டிஃபன், அதை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். இந்த வாரம் நம்ம ஸ்பெஷலாக மிலாப்பும் ஸ்பிரிமெக்ஸும் எப்படி வேலை செய்யுது, அதனுடைய அவசியம் என்ன, அவசியம் என்னன்னு முக்கியமான நமக்கு தேவைகள் என்ன, அதன் அவசியம் என்ன, காரணம் என்ன, ஏன் ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை. அது முக்கியம். ஏன் ஏன்னு கேட்கணும். நீங்க ஸ்பிரிமெக்ஸ்னா ஏன் கேட்கணும், மிலாப்னா ஏன்னு கேட்கணும். ஏன்னு கேட்டாலே உங்களுக்கு தெளிவு வரும். ஸோ கேட்குறீங்களா நீங்க ஏன்? எஸ். அதாவது பாருங்க, மேஜர் எஸ். ஸ்கிரீன் 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 ஷேர் ஆகுதா? ஆகுது ஆகுது ஆகுது. ஓகே ஓகே, சூப்பர். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து மெயினாக பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஸ்பிரேமேக்ஸ் 85. ஸோ இந்த ஸ்பிரேமேக்ஸ் 85 உடைய அவசியம் என்னன்றது ரொம்ப முக்கியமான ஒரு தேவை. விவசாயிகள் எந்த விளைச்சலாக இருந்தாலும் குறைந்தது ஒரு 4 ஸ்ப்ரே, அதிகபட்சமாக சொல்லணும்னா
காமனாக ஒரு 10 ஸ்ப்ரே. அளவுக்கு அதிகமாக அப்படின்னு சொல்றதா இருந்தா, அப்நார்மல் ஸ்ப்ரே சொல்லக்கூடிய சில குறிப்பிட்ட பயிர்கள்ல கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட ஸ்ப்ரே செய்றாங்க. 100க்கு மேற்பட்ட ஸ்ப்ரே ஒரு பயிர்ல, சில குறிப்பிட்ட பயிர்கள்ல செய்றாங்க. ஏன்னா, அது சில குறிப்பிட்ட பயிர்கள் வந்து எப்படி நமக்கு ஹோட்டல்ல எவ்வளவோ டிஷ் இருந்தாலும், போன உடனே சொல்லக்கூடிய முதல் டிஷ் இட்லி, தோசை. சாயங்காலம் ஆயிட்டா, சாயங்காலம் 6 மணிக்கு மேலயா ஹோட்டல் நுழையிறோமா, நுழைஞ்ச உடனே முதல்ல வாயில வர வார்த்தை புரோட்டா. அந்த மாதிரி எல்லா பயிர்களுக்கும் வரக்கூடிய காமன் டிசீஸ், காமன் ஸ்ப்ரே, ஃபங்கஸ் நோய்களும், அதுக்கான ஸ்ப்ரேயும், குரோத்துக்கான ஸ்ப்ரேயும், பூக்கள் நிறைய வர்றதுக்கான ஸ்ப்ரேயும், பூக்கள் கீழ டிராப் ஆகாம இருக்கிறதுக்கான, கீழ விழுகாம இருக்கிறதுக்கு, உதிராம இருக்கிறதுக்கான ஸ்ப்ரேயும் காமனாக எல்லா விவசாயிகளும் எல்லா பயிர்லயும் செய்றது. சில அன்சீசனபிள் கிராப், அதாவது வருஷம் பூரா வர கிராப்பா இருந்தாலும், மழை காலத்துல எல்லா கிராப்புமே, எல்லா வெஜிடபிள்ஸும், எல்லா பூக்களும் அதிகமா வரும். ஆனால் மழை காலம் இல்லாத நேரத்துல சாப்பிடணும்னு என்ன பண்றது? கத்திரிக்காய் வேணும், வெண்டைக்காய் வேணும், தக்காளி வேணும், பச்சை மிளகாய் வேணும், கொத்தமல்லி வேணும். அப்ப அப்ப தண்ணி இருக்காது, வெயில் அதிகமா இருக்கும், கிளைமேட் நல்லா இருக்கும். அப்ப வந்து நோய்களும் அளவுக்கு அதிகமா இருக்கும். அப்ப அது வந்து அன்சீசனபிள் கிராப். அந்த சீசன்ல கூட எக்ஸ்ட்ரீம் வெயில், எக்ஸ்ட்ரீம் மழை, எக்ஸ்ட்ரீம் நோய் உள்ள நேரம். அப்பயும் கூட விவசாயிகள் விவசாயம் பண்ணி, அதுலேருந்து லாபம் ஈட்டன்னு பார்க்குறாங்க. எப்படியாவது இந்த எல்லாருக்கும் விவசாயம் போயிடுச்சு, நம்ம விவசாயம் தப்பிச்சுக்கிடுச்சுன்னா, நமக்கு நல்ல லாபம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதுல ஒருத்தர் 2 விவசாயிகளுக்கு லாட்டரி அடிச்ச மாரி அடிச்சிருது. அதுலலாம் கண்ணார பார்த்தீங்கன்னா, கோலாறு, கர்நாடகா கோலாறுன்ற ஊர்ல, மேலூருன்ற ஒரு கிராமத்துல, மேலூர்ல மாலூர். மாலூர்ன்ற ஒரு கிராமத்துல ஒரு விவசாயிக்கு அடிச்சது பாருங்க லாட்டரி. ஒரே 2 ஏக்கர் நிலத்துல, ஒரே கிராப்ல 2 காரு, 1 பங்களா, மகளுக்கு கல்யாணம் முடிச்சாரு. அப்படி என்ன சார் சம்பாரிச்சாரு? அப்படி என்ன சம்பாரிச்சாருன்னா, ஒரே கிராப்ல அவர் சம்பாரிச்ச வருமானம் 4 கோடி ரூவா. ஒரே கிராப்ல 4 கோடி சம்பாரிச்சாரு. எல்லாத்தையும் முடிச்சுட்டாரு. இ அப்படிப்பட்ட கடைசியில போய் அவர்ட்ட போய் பார்த்து பேசி, இவ்வளவு நல்லா சம்பாரிக்கிறீங்க. இன்னும் நீங்க சம்பாதிக்கிறதா இருந்தா, எங்ககிட்ட அரிசி செஞ்சுன்னு ப்ராடக்ட் இருக்கு. அத போடுங்கன்னு சொன்னேன். அவரு பார்த்து சிரிச்சாரு. என்னடா நம்ம இவ்வளோ சீரியஸா இவருக்காக நான் பார்க்குறதுக்கு தமிழ்நாட்டுல இருந்து நம்ம ட்ரெயின் ஏறி, பஸ் ஏறி, லாட்ஜ்ல ரூம் எடுத்து தங்கியிருந்து வந்து பார்த்தோம்னா, நம்ம அரிசி ப்ராடக்ட் சொல்லிட்டு இருக்கோம். இவர் சிரிக்கிறாரே நம்மள பார்த்து. சரி, நம்மள மாரி கம்பெனிக்காரங்க எவ்வளோ பேரும் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நெனச்சா, "அப்படியாங்க சார், பொறுங்க" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனாரு. உள்ள போயி அவரு மோட்டர் தோட்டத்துல இருந்து ஒரு சாக்குல பெட்டிகள கொண்டு வந்தாரு. கொண்டு வந்து என் முன்னாடி கொட்டுனாரு. கொட்டுனா, அது எல்லாமே அரிசின் ப்ராடக்ட். அரிசி இருக்கு, ஸ்டேஜ் நம்பர் 2, 3, 4 பாக்கெட் இருக்கு, கார்டன் கோல்டு இருக்கு, ரேபிட் இருக்கு, ஸ்ப்ரேமேக்ஸ் இருக்கு, சாயில் ஹெல்த் இருக்கு, புரோட்டோஸ்பெசல் இருக்கு. இதெல்லாம் போட்டு தான் சார் இவ்வளோ வந்திருக்குன்றாரு. அப்புறம் ஏன்யா நீ இத பத்தி நீங்க ஒரு வார்த்தை கூட நீ சொல்லல? அப்படின்னா, அது சொன்னா ரகசியம் வெளிய தெரிஞ்சு போகும் சார். எல்லாரும் தெரிஞ்சு போகும். அப்புறம் அடுத்த வருஷம் கிராப்ல அந்த மாரி எடுக்க முடியாதுல்ல. அப்படின்னு சொல்லி யாருக்கும் சொல்லாம மடக்கி மூல ம ப மோட்டார் ரூம்ல மேல மாடியில ஒளிச்சு வச்சிருக்காரு. எத? நம்ம ப்ராடக்ட் உடைய அட்டைப்பெட்டிய. மிச்சமான சில பொருட்களையும், அட்டைப்பெட்டியையும் ஒளிச்சு வச்சிருக்காரு. யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு. ஆனா அவரு சொல்லக்கூடாது. அவருக்கு அதிக வருமானம் வரணும். நமக்கு தொழில் அதிகமான எல்லாரும் அப்ளை பண்ணணுமே. நம்ம சொல்லி தானே ஆகணும். அப்புறம் அவரு அன்னைக்கு எனக்கு சிறப்பாக கம்பெனி வந்ததுனால எனக்கு சிறப்பா கவனிச்சு, மதிப்பு மரியாதை குடுத்து, சால்வையெல்லாம் பொத்தி, மாலை மரியாதைலாம் பண்ணி, பெரிய ஒரு உற்சாகம் குடுத்து அனுப்பிச்சு வச்சாரு. ஏன்னா, அவரு அதிசயம் ப்ராடக்ட்னால அன்னைக்கு ஒரே கிராப்ல சம்பாரிச்ச வருமானம் 4 கோடி ரூவா. வாழ்க்கை பூரா அவர் உட்கார்ந்து சம்பாரிச்சாலும் சம்பாதிக்க முடியாது. ஏன்னா, அந்த நேர காலம் அவருக்கு வந்திருக்கு. எல்லாருக்கும் வரல அந்த. அது மாரி அரிசி ப்ராடக்ட்ட கன்டினியூவா யார் போடுறப்ப, யாருக்கு எப்ப லாட்டரி அடிக்குது, எப்ப வந்து பயிர் வந்து சரியான வருமானத்த எடுத்து தரும்ன்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. அது நேரம் அந்த டைம் தான் வேஸ்ட் பண்ணும். அதனால நம்ம செய்ய வேண்டிய கடமைகள செஞ்சுட்டே இருந்தோம்னா,
நிச்சயமா விவசாயிகளுக்கு பெரிய எதிர்பார்ப்பு கிடைக்கும். நண்பர்களே, எல்லா விவசாயிகளும் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான துறை ஸ்ப்ரே. எல்லா பயிர்களும் நோய்கள் வரும். ஸோ நோய்கள்ல கம்பல்சரியா ஸ்ப்ரே செய்வாங்க. அந்த ஸ்ப்ரேல பார்த்தீங்கன்னா, கம்பல்சரியாக தமிழ்நாட்டுல நம்ம இந்தியா பத்தி பேச வேணாம். தமிழ்நாடு பத்தி தமிழ்நாட்டுல எல்லா நிலங்கள்லயும் போர் வாட்டர், அதாவது ஆற்று பாசனம்ன்றது இப்ப எங்கேயுமே இல்ல. ஏன்னா ஆத்துல தண்ணி இல்லாம ஆத்துல சாக்கடை ஓடுது. ஃபர்ஸ்ட் காவிரியிலயும் சாக்கடை தான் ஓடுது, கூவம் நதியிலையும் சாக்கடை தான் ஓடுது, எல்லா நதி ஊர்களையும் சாக்கடை தான் ஓடுது. ஸோ ஆற்று பாசனம்ன்றது கிடையாது. எல்லாமே போர் போட்டு போர் வாட்டர் யூஸ் பண்றாங்க. அந்த போர் வாட்டர்ல தண்ணியில என்னன்னு பாத்தீங்கன்னா, கால்சியம், சுண்ணாம்பு சத்து ஒண்ணு அதிகமா இருக்கும், இல்ல குறையா இருக்கும். இல்ல உப்புச்சத்து அதிகமா இருக்கும், இல்ல குறையா இருக்கும். இல்ல அல்கலைன் வாட்டரா இருக்கும். அல்கலைன் வாட்டர். அப்படி இல்லைன்னா அசிடிட்டி வாட்டரா இருக்கும். ஸோ நமக்கு அசிடிட்டி வாட்டர் இருக்கக்கூடாது, அல்கலைன் வாட்டர் இருக்கக்கூடாது. அதாவது அசிடிட்டினா ஆசிட் கலந்த தண்ணிக்கு பேர் அசிடிட்டி வாட்டர். அல்கலைன் தேவையில்லாத கழிவுகள் கலந்து கெட்டியான தண்ணி. கால்சியம் சுண்ணாம்பு சத்து அதிகம் உள்ள தண்ணி, குறைவா உள்ள தண்ணி. உப்புச்சத்து அளவுக்கு அதிகமா உள்ள தண்ணி. உப்பு தண்ணி இல்லாத ஏரியாக்கள் தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை. ஸோ கிரவுண்ட் வாட்டர்ல சரியான முறையில தண்ணி இருக்கா அப்படின்னு நீங்க செக் பண்ணீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சோ இல்ல ஆர்சிஎம் கம்பெனிக்கு தெரிஞ்சோ இல்ல வெங்கடேஷ் பிரைவேட் லிமிடெடுக்கு தெரிஞ்சோ கிடையாது. இந்தியன் தமிழ்நாடு வாட்டர் சோர்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அவங்க சொன்ன ரிப்போர்ட் தமிழ்நாட்டில் 100% பியூர் வாட்டர், போர் வாட்டர் எங்கேயுமே கிடையாது. எல்லாமே ஹார்ட் வாட்டர், மாடரேட்லி ஹார்ட் வாட்டர் தான் இருக்கு. சாஃப்ட் வாட்டர் எங்கேயுமே கிடையாது. கன்னியாகுமரியில இருந்து கூடுவாஞ்சேரி வரைக்கும், இந்த பக்கம் நாகப்பட்டினத்துல இருந்து பாலக்காடு வரைக்கும் உள்ள ஏரியாக்கள்ல எந்த ஏரியாக்கள்லையும் தரையிலையோ மலையிலையோ ஏரி பகுதியை ஒட்டியோ ஆத்தங்கால ஒட்டியோ கடற்கரையை ஒட்டியோ எந்த இடத்துலையும் போர் வாட்டர் சரியில்லை. அப்படின்றப்ப இந்த போர் வாட்டரை சரியாக்குறதுக்கு, நல்ல ஒரு முறையில கொண்டு வர்றதுக்கு நம்ம கிட்ட என்ன சார் இருக்கு அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிறதா ஒரு அருமையான ப்ராடக்ட். நீங்க பாருங்க, above 8.5 pH வெரி ஹார்ட் வாட்டர். இது மேல இருந்து பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர், ஈஸ்ட்ல வெஸ்ட் பெங்கால், லெஃப்ட்ல குஜராத், சவுத்ல தமிழ்நாடு. இத்தனை ஸ்டேட்ல வெரி ஹார்ட் வாட்டர், ரொம்ப ரொம்ப எதுக்குமே லாய்க்கு இல்லாத கெட்டியான தண்ணி, ஆல்கலைன் வாட்டர். ஸோ தமிழ்நாட்டில் நம்ம பேசுறதுக்கு நமக்கு உரிமையே கிடையாது. ஏன்னா 5% இருக்க வேண்டிய பிஹெச் 5% இருக்க வேண்டிய பிஹெச் தமிழ்நாட்டில் 1% தான் இருக்கு. அதாவது 4க்கு கீழே போனா
அசிடிட்டி, அசிடிக், வெரி அசிடிக், ஸ்லைட்லி அசிடிக். 6க்கு மேல போனா ஸ்லைட்லி ஆல்கலைன். 12க்கு மேல போனா வெரி வெரி ஆல்கலைன். இது வந்து வேர்ல்டு சயின்ஸ் வாட்டர் ரிசோர்சஸ் அத்தாரிட்டி கொடுத்த ரிப்போர்ட். ஸோ ஐடியல் வாட்டர் pH ஃபார் பெஸ்டிசைட் ஸ்ப்ரேயிங். நான் சொல்லக்கூடியது நல்ல தெளிவா கேட்டுக்குங்க. கிளீனா எழுதியிருக்கு. ஐடியல் வாட்டர் pH ஃபார் பெஸ்டிசைட் ஸ்ப்ரேயிங். பெஸ்டிசைடு ஸ்ப்ரே பண்றதுக்கான ஐடியல் வாட்டர் pH தான் 5. ஸோ என்ன ஸ்ப்ரே விவசாயிகள் செய்கிறாங்களோ அந்த ஸ்ப்ரே செய்யறப்ப அந்த பெஸ்டிசைடு மருந்து அந்த தண்ணியில கலக்கிறப்ப அந்த தண்ணியினுடைய pH 5 இருக்கணும். குடிக்கிறதுக்கோ நீர் பாய்ச்சறதுக்கோ தோட்டத்தில் நீர் பாய்ச்சறதுக்கோ இது கிடையாது. இல்லை மீன் வளர்ப்புக்கோ இல்லை கால்நடைகளுக்கோ தண்ணி விடுறோம். என்ன செய்வாங்க, சார் அப்படியே சார் pH சரி பண்ணிடுதா, அப்போ இதில் மீன் வளர்க்கலாமே, தண்ணியில் ஊற்றிட்டு மீன் pH கரெக்டாக போகுமே, மீன் நல்ல உணவு கிடைக்குமே, மாட்டுக்கு நல்ல உணவு கிடைக்குமே, இந்த இது நம்ம கொத்தமல்லி புதினா எல்லாம் தண்ணி பாய்ச்சறப்ப இதை ஊற்றி விட்டோம்னா அது நல்லா வந்துருமே, கிடையாது. ஒன்லி பூச்சி மருந்து அடிக்கிறப்ப ஸ்ப்ரே பண்றப்ப அந்த பூச்சி மருந்துக்கு இந்த வாட்டர் pH வந்து 5 இருக்கணும். அதான் கண்டிஷன். ஏன்னா நம்ம வந்து ஸ்ப்ரே பண்றப்ப மருந்து அந்த தண்ணி எப்படி இருக்கணும், அந்த தண்ணி அதுக்கு தண்ணி உருவாக்கி தரணும் தான் நம்ம வேலை. அதனால எதை சொல்றோமோ அதை மட்டும்தான் நீங்க கேட்கணும். அதுக்கு மட்டும்தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணணும். ஏன்னா விவசாயிகள் சிலர் வாங்கி மீன் தொட்டில ஊத்துறாங்க, சிலர் வாங்கி மாட்டு கொட்டைகளை ஊத்துறாங்க, சிலர் வாங்கி கிணத்துல ஊத்தி விடுறாங்க. கர்நாடகத்தில் ஒருத்தர் 5 பாட்டில் வாங்கிட்டு போனாரு. 5 பாட்டில் வாங்கி என்ன செய்ய போற, நீ எத்தனை ஏக்கர், எத்தனை அரசு அரசு நிலத்துக்கு ஏன் 5 பாட்டில் வாங்கிட்டு போற, ஒரு பாட்டில் வாங்கினாலே 2 வருஷம் வருமேன்னு கேட்டு சொன்னதுக்கு, இல்லை நான் அப்படியே கிணத்துல ஊற்றி விட்டுருவேன், கிணறு தண்ணி நல்ல தண்ணி ஆகி போகும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஆளுகளை என்ன செய்ய முடியும்? இது கிணத்து தண்ணி சரி பண்றதுக்கு கிடையாது, பூச்சி மருந்து தெளிக்கிறப்ப உள்ள தண்ணியுடைய pHக்கு சரி பண்ணக்கூடிய ஒரு மருந்து. அப்ப ஸோ நம்ம லிட்மஸ் பேப்பர் அப்படின்னு ஒரு பேப்பர் இருக்கு மார்க்கெட்ல. என்ன பேப்பர்? லிட்மஸ் பேப்பர். இந்த பேப்பர் புஸ்தக கடையில் கிடைக்குது. ஒரு பேப்பர் 5 ரூபா. அந்த பேப்பர் எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியில முக்கி எடுத்தா அந்த தண்ணி அந்த பேப்பர் மஞ்சள் கலரா இருந்தால் அது நல்ல தண்ணி. நல்ல தண்ணி மீனிங் பூச்சி மருந்து கலக்கி அடைக்கிற லெவல்ல உள்ள தண்ணி. அந்த தண்ணி ப்ரௌன் கலர்ல இருந்தா, ஹார்டு ப்ரௌன் கலர்ல இருந்தா கொஞ்சம் அசிடிக்கான தண்ணி. வயலட் கலர்லயோ இல்ல ரோசாப்பூ கலர்லயோ அல்ட்ரா வயலட் கலர்லயோ இல்ல ரெட் கலர்லயோ இருந்தா ரொம்ப ரொம்ப அசிடிக்கான தண்ணி. அந்த தண்ணியில மருந்து அடிக்கிறது வேஸ்ட். அந்த மருந்து வேலையே செய்யாது. அதாவது 100% வேலை செய்யக்கூடிய மருந்து வெறும் 20% 30% வேலை செய்யும். அதாவது 1000 ரூபாய்க்கு மருந்து வாங்கினா அந்த மருந்து 200 ரூபா 300 ரூபாய்க்கு தான் வேலை செய்யும். மிச்சம் 700 ரூபா வேஸ்டா போகும். இந்த சிவப்பாவோ இல்ல அந்த என்ன கலரு ரோஸ் கலர்ல ரோஜாப்பூ கலர் ரோஸ் கலர்ல இருந்தாலோ ரொம்ப மோசமான தண்ணி. அதுக்கப்புறம் ப்ரௌன் கலர்ல இருந்தாலோ லைட் ப்ரௌன்ல இருந்தாலோ ஓரளவுக்கு சுமாரான மோசமான தண்ணி. மஞ்சள் கலர்ல இருந்தா மட்டும்தான் நல்ல தண்ணி அந்த பேப்பர். அப்ப அந்த மஞ்சள் கலர்ல உள்ள பேப்பர் வர்றதுக்கு தண்ணி தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாதுன்னு சயின்ஸ் செக் பண்ணி சொல்லிருச்சு. ஏன்னா இந்த மஞ்சள் கலர்ல உள்ளதான் மாடரேட்லி ஹார்ட் வாட்டர். அதாவது ரொம்ப ரொம்ப ஹார்டா இல்லாமையும் ஓரளவு சுமாரான ஹார்ட் வாட்டர். 7 pH இருந்தா மட்டும்தான் சாஃப்ட் வாட்டர். 7 pH இருந்தா மட்டும்தான் சாஃப்ட் வாட்டர். ஆனா ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு 4லிருந்து 6க்குள்ள இருந்தாலே போதும்.
பிஹெச் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு 4லேருந்து 6க்குள்ள இருந்தால் போதும். ஆனால் தண்ணியோடைய பிஹெச் எவ்வளோ இருக்கணும்? 7. அது எதுக்கு? செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சறதுக்கு, செடிகளை குடிக்கிறதுக்கு, நாம குடிக்கிறதுக்கு. அது 7. அது நமக்கு தேவையில்லை. ஸ்ப்ரே பண்ணுறப்ப பிஹெச் 5 இருக்கணும். ஸோ அந்த 5 மஞ்சள் கலர்ல மஞ்சள் கலர்லையோ லைட் கிரீன் கலர்லையோ, கிரீன் கூட கிடையாது, மஞ்சள் ஒட்டி உள்ள கிரீன், மஞ்சளை ஒட்டி உள்ள ப்ரௌன், இந்த கலர் இருந்தால் அந்த தண்ணியில் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். இல்லைன்னா நம்ம அந்த தண்ணியில் என்ன கலக்கணும்? நம்ம மருந்தை கலக்கணும். அது என்ன மருந்து? அந்த மருந்து தான் மிலாப். இப்போ 8.5 வெரி ஹார்டு வாட்டர், 8 ஹார்டு வாட்டர், 7.5 மாடரேட்லி ஹார்டு வாட்டர், 7 சாஃப்ட் வாட்டர். 7னா லைட் கிரீன், நியூட்ரல், அதே நியூட்ரல், அது வந்து குடிக்கிறதுக்கு 7. ஆனால் குடிக்கிற கிடையாது சார், தண்ணீர் பாய்ச்சறதுக்கு, தோட்டத்தில் தண்ணீர் பாய்ச்சறது வேற, ஸ்ப்ரே பண்றது வேற. ஸ்ப்ரே பண்றதுக்கு 5 இருக்கணும், மஞ்சள் கலர் இருக்கணும் அந்த நம்ம பேப்பர். ஸோ வெரி ஹார்டு அல்கலைன் இருக்கக்கூடாது, வெரி அசிடிட்டி இருக்கக்கூடாது, ஸ்லைட்லி அசிடிட்டி, ஸ்லைட்லி அல்கலைன் இல்லாமல் இருந்தால் நமக்கு ரொம்ப நல்லது. ஸோ மஞ்சள் கலர்ல இருந்தால் நமக்கு நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க மிலாப் அட்வான்ஸ் வாட்டர் கண்டிஷனர் அண்ட் பிஹெச் கரெக்டர். அதாவது வாட்டர் கண்டிஷனர் நிறைய இருக்கு. அது அட்வான்ஸ் வாட்டர் கண்டிஷனர், நார்மல் வாட்டர் கண்டிஷனர் மார்க்கெட்ல நிறைய விற்கிது. அது விலை கம்மியா இருக்கும். நம்ம 250 ரூபா, 300 ரூபா, 400 ரூபான்னு தர்றோம். மார்க்கெட்ல 100 ரூபா, 150 ரூபா கிடைக்கும். அது வாட்டர் கண்டிஷனர். ஆனால் நம்மளது அட்வான்ஸ் வாட்டர் கண்டிஷனர், வெறும் வாட்டர் கண்டிஷனர் கிடையாது. அண்டு பிஹெச் கரெக்டர், பிஹெச் வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு கரெக்டர். இது மிலாப் என்ற பேர்ல நம்ம தர்றோம். இந்த மிலாப் வந்து 1 லிட்டர் தண்ணியில 0.3 ml மில்லி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். அதுல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, மருந்துடைய தன்மையை பொறுத்து அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, 1 லிட்டர் தண்ணிக்கு 3 ml-ம், 15 லிட்டர் தண்ணிக்கு 5 ml-ம், 100 லிட்டர் தண்ணிக்கு 30 ml கலக்க சொல்லி ரெக்கமெண்டேஷன் பண்ணுது. ஆனால் ஒரு ப்ராடக்ட்டுக்கு மேல 2 ப்ராடக்ட் சேர்ந்தா அதனுடைய கெப்பாசிட்டியை கூட்டிடணும். 4 60 நாள் 60 நாள் வரைக்கும் உள்ள பயிருக்கு 3 ml, 61 நாள் 120 நாள் வரைக்கும் 4 ml, 121 நாள் 180 நாள் வரைக்கும் 6 ml, 181க்கு மேல போனா 1 ml. இந்த மாதிரி பல வகையில பிரிச்சு சொல்லியிருக்கோம். இந்த பிரிச்சு சொல்றேன் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 10 20 ரூபா விலை குறையுது. ஆனால் நீங்களும் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க, விவசாயிகளும் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, சரியான தெளிவான பதில் கிடைக்காது. அதனால நம்ம என்ன சொல்றோம், 1 லிட்டர் தண்ணியில 1/2 ml, 1/2 ml, 0.5 ml நீங்க கலந்துருங்க அப்படின்னு ஸ்டாண்டர்டா சொல்லிடுறோம். ஸ்டாண்டர்டா நம்ம என்ன சொல்லிட்டோம், 1 லிட்டர் தண்ணிக்கு 1/2 ml ஸ்ப்ரே மேக்ஸை கலந்துருங்க, இது மிலாப்பா கலந்துருங்கன்றோம். மிலாப்
ஸோ இதனால என்ன சார் நன்மை அப்படின்றப்ப, வாட்டரை கண்டிஷன் பண்ணிடுறது. கண்டிஷனர்னா வந்து சாஃப்ட் ஆக்கிறது. தண்ணியை வந்து ஹார்டான தண்ணியை மெத்தை ஆக்கிறது. அதில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு சத்தையோ கால்சியம் சத்தையும் அல்கலைன் அசிடிட்டியையும் குறைச்சிருது, நியூட்ரல் ஆக்கிறது. சுண்ணாம்பு சத்தையும் கால்சியம் சத்தையும் குறைச்சிருது, சாஃப்ட் ஆக்கிறது. அப்ப தண்ணி இது பட்ட உடனே மெத்தை ஆயிடுது. அப்ப தண்ணியினுடைய வேலை செய்யக்கூடிய நேரங்கள் பவர் கூடிடுது. 1000 ரூபாய்க்கு மருந்து வாங்கி அந்த கெட்ட தண்ணியில கலந்து ஸ்ப்ரே பண்ணா அது ஒரு 200 300 தான் அந்த மருந்து வேலை செய்யும். மீதம் உள்ள 600 700 மருந்து அவங்களுக்கு வேஸ்டா போகும். அப்ப மணி வேஸ்ட், ரிசல்ட் கிடைக்காது. அப்ப இந்த நம்ம மிலாப் ஒரு 100 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 50 ml மிக்ஸ் பண்ணி அடிச்சாங்கன்னா குறைஞ்சபட்சம் ₹1 50 பைசாலேருந்து ₹1 செலவாகும். அதாவது 100 லிட்டர் தண்ணிக்கு 50 ml மிக்ஸ் பண்ணி ஆச்சுன்னா ஒரு ₹50 ₹75 நம்ம மருந்தை மிக்ஸ் பண்ணி ஆச்சுன்னா அவங்களுக்கு ₹600 ₹700 மருந்தை வேலை செய்யறது மிச்சப்படுத்திடலாம். அதாவது வேலை செய்யாம போறக்கூடிய மருந்தை 600 700 மதிப்புள்ள மருந்து வேலை செய்யாது. அந்த 600 700 மதிப்புள்ள மருந்தை வேலை செய்ய வைக்கிறதுக்கு நம்மளுடைய இருக்க ஒரு ₹50 மிலாப்ப கலந்தா போதும். அந்த அளவுக்கு வேலை செய்யும். 40% அதனுடைய ஒர்க்கிங் கெப்பாசிட்டியை அதிகப்படுத்தும். 40% நாங்க வந்து பேசிக்கலியே சொல்லக்கூடிய விஷயம். 40% கம்பல்சரி. அதாவது எப்படி வந்தாலும்யா, நாங்க எங்க ஸ்கூல்ல படிச்சீங்கன்னா, நாங்க பாஸ் பண்ண வச்சுருவோம். எங்க ஸ்கூல்ல படிச்சீங்கன்னா, பாஸ் பண்ண வச்சுருவோம். அது நாங்க கேரண்டி தர்றோம். அந்த பாஸ் பண்ணதுக்கு கேரண்டி அளவு 35 மார்க். 35 மார்க் நாங்க வாங்க வச்சுருவோம். நீ பாஸ் பண்ணி வச்சுருவோம். பேசிக் கேரண்டி. ஆனா, ஸ்கூல்ல உள்ள எல்லா பிள்ளைகளும் 35 மார்க் வாங்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒருத்தர் 2 35 மார்க் வாங்குவாங்க. அடுத்தவங்க 40 வாங்குவாங்க, 50 வாங்குவாங்க, 60 வாங்குவாங்க, 70 வாங்குவாங்க, 80 வாங்குவாங்க, 90 வாங்குவாங்க, 100 மார்க் கூட வாங்குவாங்க. அதெல்லாம் நாங்க சொல்லல. நானு வெறும் 40% எஃபிஷியன்சி சொல்றேன். 40% எஃபிஷியன்சி கண்டிப்பாக கூடும் அப்படின்றது வந்து 100% எஃபிஷியன்சி கூடும். அதனுடைய ஒர்க்கிங் கெப்பாசிட்டி ₹1000 மருந்து வாங்கினா ₹1000 வேலை செய்யும். இல்லைன்னா ₹1000 மருந்து வாங்கினா 20% 30% ஆல்ரெடி வேலை செய்யுது. அது கூட மிச்சம் இருக்க 60%ல 40% வந்து எக்ஸ்ட்ரா வேலை செய்யும். புரியுதா? ₹1000 மருந்து வாங்குறாங்க. அந்த மருந்து அடிக்கிறப்ப ₹300 அந்த மருந்து வேலை செய்யுது. மிச்சம் ₹700 மருந்து வேலை செய்யாம வேஸ்ட்டா போகுது. அந்த ₹700 மருந்துல 40% எவ்வளவு? 280 ₹300 கண்டிப்பாக நம்ம மருந்து வேலை செய்ய வைக்கும். அது இல்லாம அதிகமாவே, அதாவது 50% 60% இல்ல 100% வரைக்கும் வேலை செய்ய வைக்கும். அது வேற தண்ணியினுடைய தன்மை, அடிக்கக்கூடிய மருந்துடைய எஃபெக்ட் எல்லாம் கலந்து 100% வேலை செய்ய வைக்கும். ஆனால் 40% வேலை செய்ய வைக்கிறதுக்கு நாங்க கேரண்டி தர்றோம். ஏன்னா, எங்க ஸ்கூல்ல படிச்சா நீ பாஸ் ஆகுறது என் கேரண்டியா. 35 மார்க் வாங்க வச்சிடறோம். 35 மார்க் மட்டும் கிடையாது. நம்ம எங்க ஸ்கூல்ல படிக்க வச்சா 100 மார்க் வாங்க வைக்கலாம். அது வேற விஷயம். 35 மார்க் நான் கேரண்டி தர்றோம். அந்த மாதிரி 40% நம்ம கேரண்டி தர்றோம். ஆனா 40% மட்டும் கிடையாது. அது 100% வேலை செய்யும். இது நான் ஏன்னா, இன்னைக்கு நான் வந்து ஸ்பெஷலாக மிலாப்ப பத்தி கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து தனியா பேசுறப்ப மட்டும்தான் இந்த மாதிரி சில விஷயங்கள நம்ம தெளிவாக சொல்ல முடியும். மொத்தமா நானு ஒரே நாள்ல ஒரு 3/4 மணி நேரத்துல எல்லா ப்ராடக்ட்ட பத்தி பேசுறப்ப, நான் ஒரு வரி தான் பேச முடியும். மிலாப் இது வாட்டர் கண்டிஷனர், குட் ப்ராடக்ட், பேஜ் கரெக்டர். அடிச்சா தண்ணி சாஃப்ட் ஆகும், நல்லா வேலை செய்யும். முடிஞ்சுச்சு அவ்வளோதான் கிளாஸ்ல. இது பேசுறதுக்கு டைம் இருக்காது எனக்கு. இது பேசாமயே நிறைய நான் விட்டுருக்கேன். இன்னைக்கு நான் ஸ்பெஷலாக மிலாப்ப டைம் எடுத்துக்கிட்டு நான் சொல்லக்கூடிய காரணங்கள்,
நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிறணும். தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு அதிலிருந்து பெரிய லெவல்ல ஒரு சார் மீளாப்ப எப்ப சார் கலக்கணும்? இன்னைக்கு சொல்லிடுறேன். அடுத்து வேற கிளாஸ்ல நான் இது அடிக்கடி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா சொல்றதுக்கு நேரம் இருக்காது. நீங்க நான் சொல்லனோ சொல்லலையோ, ரிட்டன்ல எழுதி வச்சுக்கங்க. எந்த மருந்து அதாவது ஆர்சிஎம், அர்தே சஞ்சீவனி 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், 4ஆம் நம்பர் இது இல்லாம, ஃப்ரூட் ஸ்பெஷல் இது இல்லாம, டீஃபன் அது இல்லாம, ரேபிட் இது எல்லாம் கலந்தோ, இல்ல தனித்தனியாகவோ, இல்ல மார்க்கெட்ல உள்ள மருந்து நம்ம மருந்தோட கலந்தோ, இல்ல நம்ம மருந்து கலக்காம மார்க்கெட்டு மருந்து மட்டுமோ, எப்படியோ என்ன மண்ணாங்கட்டியோ ஸ்ப்ரே பண்ணாலும், அந்த ஸ்ப்ரேல தண்ணீல ஃபர்ஸ்ட் கலக்க வேண்டிய பொருள் மிலாப். தண்ணீல பிளெயின் வாட்டர்ல முதல்ல மிலாப்ப கலந்துரணும். எந்த பிளெயின் வாட்டர்ல எவ்வளவு தண்ணி ஸ்ப்ரே பண்ண போறோமோ அந்த தண்ணீல. நீங்க கிணத்துல மொத்தம் கலந்துடக்கூடாது. ஒரு பேரல் தண்ணியில முதல்ல கலந்துடணும். இல்ல ஒரு டேங்க்னா ஒரு டேங்க் தண்ணியில முதல்ல கலந்துடணும். முதல்ல தண்ணியில எதை கலக்கணும்? மிலாப் கலக்கணும். எவ்வளவு கலக்கணும்? எவ்வளவு தண்ணியோ அதுல பாதி. பாதி மீனிங் 0.5 ml. அதாவது 1 லிட்டர் தண்ணினா 1/2 ml. 1 லிட்டர்னா 1000 ml சார். 1000 ml 1 லிட்டர். நான் என்ன சொல்ல ஒரு 1/2 ml கலந்தா போதும். 1 லிட்டர் தண்ணிக்கு. உதாரணத்துக்கு ஒரு டேங்க்ல 20 லிட்டர்னா 10 ml மிலாப்ப கலந்துடணும். ஒரு டேங்க்ல ஒரு பேரல்ல 100 ml தண்ணி இருக்கு, 100 லிட்டர் தண்ணி இருக்குன்னா 50 ml கலந்துடணும். ஒரு பேரல்ல 200 லிட்டர் தண்ணி இருந்தா அப்ப எவ்வளவு கலக்கணும்? 100 ml கலக்கணும். 200 லிட்டர் 100 ml தண்ணி கலந்துடணும். அதாவது 1/2 ml தண்ணியை கலந்துட்டீங்களா? கலக்கி விட்டீங்களா? கலக்கி விட்ட பிறகு நீங்க அதுல எந்த மருந்தை நீங்க போட்டு ஸ்ப்ரே பண்ணணுமோ அதை நீங்க போட்டு ஸ்ப்ரே செய்யலாம். உதாரணத்துக்கு ஃப்ரூட் ஸ்பெஷலோ, டீஃபண்டோ, ரேபிடோ, ஸ்டேஜ் நம்பர் 2ஓ, இல்லை ஸ்டேஜ் நம்பர் 3ஓ, இல்லை ஸ்டேஜ் நம்பர் 4ஓ, இல்லை மார்க்கெட்டில் உள்ள எந்த மருந்தோ, இல்லை அந்த மருந்து நம்ம மருந்து கலந்தோ, எப்படியோ என்னத்தோ ஸ்ப்ரே பண்ணாலும் அதை கலக்கலாம். சரியா? இது மிலாப்புக்கு செய்ய வேண்டிய ஒரு முறை. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கையை ஒசத்தி நீங்க 2 கை தட்டி என்கிட்ட கேட்கலாம். இப்பயோ இல்லை கிளாஸ் முடிஞ்ச பிறகோ. இதுக்கப்புறம் அந்த மருந்து கலந்தாச்சா? அந்த மருந்து கலந்த பிறகு அப்புறம் என்ன கலக்கணும்? ஸ்ப்ரேமேக்ஸ் 85. அந்த மிலாப் கலந்தாச்சு. மிலாப்புக்கு அப்புறம் கலந்தாச்சு. ஸ்டேஜ் நம்பர் 2ஓ 3ஓ 4ஓ இல்லைன்னா ஃப்ரூட் ஸ்பெஷலோ கலந்தாச்சு. இல்லைன்னா ரேபிடோ டிஃபண்டோ கலந்தாச்சு. இல்லை மார்க்கெட்டில் எந்த மருந்தோ நம்ம கலந்தாச்சு. இது கலந்த பிறகு அது என்ன கலக்கணும்? ஸ்ப்ரேமேக்ஸ் 85. ஸ்ப்ரேமேக்ஸ் 85 எவ்வளோ கலக்கணும் சார்? எவ்வளோ கலக்கணும்னா 1 லிட்டர் தண்ணியில் 1 ml விதத்தில் கலக்கணும். எப்படி 1 லிட்டர் தண்ணியில் 1 ml? ஒரு டேங்க்ல 20 லிட்டர் ஸ்ப்ரே பண்ண டேங்க் 20 லிட்டர்னா 10 ml ஸ்ப்ரேமேக்ஸ் கலக்கணும். ஒரு பேரல்ல 200 லிட்டர்னா 200 ml ஸ்ப்ரேமேக்ஸ் கலக்கணும். சரியா? இது நம்ம கிட்ட 100 ml இருக்கு, 250 ml இருக்கு, 500 ml இருக்கு, 1 லிட்டர்ல இருக்கு. இதுக்கு லைஃப் 2 வருஷம். சீலை உடைச்சாச்சுன்னா 1 வருஷம். மிலாப்புக்கும் சரி, ஸ்ப்ரேமேக்ஸும் சரி. 100 ml இருக்கு, 250 ml இருக்கு, 500 ml இருக்கு, 1 லிட்டர்ல இருக்கு. அதாவது சில விவசாயிகள் சொல்லுவாங்க, இதை நீங்க 1/2 லிட்டர் கொடுத்துட்டீங்க, 100 ml போட சொல்லுங்க, இந்த 100 ml எப்படி நான் அளந்து போடுறது அப்படின்னு கேட்டா அந்த 1/2 லிட்டர் வாங்கிக்கிட்டு 100 ml 5 பாட்டில் கொடுத்துருங்க. இந்தியா ஒரு ஓட்டம் அந்த 100 ml கலந்து அடிச்சு சரியா போச்சு. உனக்கு அளவு தெரியலையா? அளக்க முடியலையா? உன்னோட அளவுகோல் இல்லையா? இந்த 100 ml வச்சுக்க. இந்த 100 ml 2ஆ பிரிச்சு பாதி பாதி ஊற்றிக்க. இந்த மாதிரி ஈஸியா சொல்லி தரதுக்கு நம்மகிட்ட 100 ml இருந்து நம்மகிட்ட இருக்கு. ஓகே. இந்த ஸ்ப்ரேமேக்ஸ் ஏன் சார் கலக்கணும்? ஸ்ப்ரேமேக்ஸ் 5 வகையா வேலை செய்யுது. என்ன 5 வகை வேலை செய்யுது? ஸ்ப்ரெடர், பரவுதல், ஸ்டிக்கர், ஒட்டுதல், பெனிட்ரேன், ஊடுருவுதல், ட்ரிஃப்ட் கண்ட்ரோல் ஏஜென்ட்,
புகை போல மருந்து காற்று மண்டலத்தில் கலப்பதை தவிர்த்தல், கட்டுப்படுத்துதல், கண்ட்ரோல், கட்டுப்படுத்தல். கம்பேட்டபிலிட்டி ஏஜென்ட், ஈஸியாக எல்லா மருந்தோடையும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பொருள். இந்த மாதிரி 5 வகையா இது வேலை செய்யுது. இதுல ஸ்ப்ரெடர், இலைகள் மேல ஸ்ப்ரே பண்ணாங்களோ இல்ல மழை விழுந்தாலோ முத்து போல தண்ணீர் 4 பக்கமும் பரவி இருக்கும். முத்து போல நிற்கும். அந்த முத்து போல நின்ன தண்ணி காத்தடிச்ச உடனே இலைகள் ஆடும். இலைகள் ஆடுனா அந்த தண்ணி எல்லாம் கீழே விழுந்துரும். அப்ப இதே மாதிரி விவசாயிகள் மருந்து அடிச்சா அந்த மருந்து இலைகள் மேல முத்துக்கள் போல சொட்டு சொட்டா நின்று காத்தடிக்கிறப்ப அந்த தண்ணி இன்னொரு தண்ணியோட கலந்து வெயிட் ஆகி கீழே விழுந்து அது விவசாயிகளுக்கு எதுக்காக அடிச்சாங்களோ அந்த பலன் இல்லாம மருந்து வேஸ்டாக போகும். இப்ப அந்த மருந்த இலைகளை பூரா படரச் செய்யணும். படரச் செய்யறதுக்கு நம்மகிட்ட இருக்க பொருள் தான் ஸ்ப்ரேமேக்ஸ் 85. சார், இந்த மருந்து இந்த வேலையே சார் மார்க்கெட்டில் உள்ள மருந்து வேலை செய்யுதுல்ல சார், அது விலை கம்மி தானே, ஏன் சார் இது போட்டு வாங்கணும்? இது மார்க்கெட்டில் 100 ரூபாய் கிடைக்குது, நீங்க 450 ரூபா சொல்றீங்க, ஏன் வாங்க 450 ரூபா போட்டுக்கிட்டு? இது நீங்க ஏமாத்துறீங்க, விவசாயி ஏமாத்துறீங்க, கொள்ளையடிக்கிறீங்க. நீங்க ஏமாத்துறீங்க, விவசாயி கொள்ளையடிக்கிறீங்க. சார் ஒட்டு பசங்க தேவையில்லை, எங்க அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் சொன்னாரு. ஏன்னா ஒட்டு பச அந்த இதுலயே இருக்கு. இதுல இருக்கு, போட்ட மருந்துலயே போட்டிருக்காங்க. எந்த மருந்து மார்க்கெட்ல விற்கிறாங்களோ அந்த மருந்துலேயே ஒட்டு பசையை கலந்து விற்கிறாங்க. அப்ப ஏன் சார் நீங்க தனியா ஒட்டு பசை போட சொல்றீங்க? நீங்க ஏமாத்துறீங்க சார், விவசாயிகிட்ட பணம் பறிக்கிறீங்க, விவசாயிகிட்ட கொள்ளடிக்கிறீங்க, உங்க கம்பெனி நல்ல கம்பெனி இல்லை, ஏமாத்து கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்றது உண்மை, பொய் கிடையாது. அப்ப யார் சார் பொய்? யாரு பொய்ன்னு அவங்க தான் பொய். ஏன் சார் அவங்க பொய்? அவங்களுக்கு உள்ள டெக்னிக்கல் பாயிண்ட் தெரியாது. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் உண்மை, அதுல இருக்கக்கூடிய உள்குத்து அர்த்தம் அவங்களுக்கு தெரியாது. அது என்ன சார் அந்த உள்குத்து அர்த்தம்? அதுக்குதான் கம்பெனி ட்ரெயினராக முரளிதரன் ஆகிய நான் நிறுவப்பட்டிருக்கேன், அந்த டெக்னிக்கல் பாயிண்ட் சொல்லி தர்றதுக்கு. இது மார்க்கெட்ல உள்ள யாருக்கும் தெரியாது, யாரும் சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா அந்த பரவுறதுல இருக்கக்கூடிய அந்த பசையினுடைய தன்மை ரொம்ப வேகமா வேலை செய்யும், ரொம்ப ஃபாஸ்டா பரவும். ஆனா நம்ம மருந்து ஃபாஸ்டா பரவாது, ஸ்லோவா தான் பரவும். அந்த ஃபாஸ்டா பரவுறதுனால அந்த மருந்து இலைகள் நடுப்பாகத்துல இல்லாம இலைகளுடைய கீழ் முனைக்கு தள்ளப்பட்டுரும். அப்ப கீழ் முனையில தண்ணி இருக்கும், காத்தடிச்சா கீழே விழுந்துரும். அதாவது நடுவுல இலைகள் நடுவுல இருக்க தண்ணி காத்தடிச்சா கீழே விழுந்துடும் சொல்லிட்டு தான் நம்ம ஸ்ப்ரே மிக்ஸ் பண்றோம், அதாவது கம்மா மிக்ஸ் பண்றோம். அதே கம்மு வேகமா பறந்துருது. ஆனா படர்றப்ப இலையில ஒட்டாம ஸ்பீடா என்ன ஆகிருது, இலையோட நுனிக்கு காரில் நின்றுது. அதாவது 50% ஒட்டிக்கிறது, 50% கார்னருக்கு வந்துடுது. அந்த கார்னரில் உள்ள மருந்து லேச காற்று அடிச்சா கீழே வந்துடுது. நம்ம ஸ்ப்ரேமேக்ஸ் 85 கலந்து அடிக்கிறப்ப அந்த பரவுதல் வேகமா இல்லாம ஸ்லோவா போகுது. ஸ்லோவா போறப்ப அப்படியே மெல்ல 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 ஒட்டி 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 அந்த நுனிக்கு போறப்ப அந்த மருந்து முழுவதுமாக இலையில ஒட்டிக்கிறது. அந்த நுனியில போய் நிக்கணும்னு அவசியம் கிடையாது. நுனியில நிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த எல்லா மருந்துமே இலையில ஒட்டிக்கிறோம். அப்ப விவசாயி அடிச்ச மருந்து 100% இலைகள் மேல ஒட்டிக்கிறோம், கரெக்டா ஒட்டிக்கிறோம், 1% கூட கீழே விழுகாது. படர்றது ஒட்டிக்கிறத பத்தி பேசலாம், படர்றத பத்தி பேசுறேன். அதாவது சுலோவா படர்றதுனால மருந்து ஒட்டிக்கிறது காரணம் இதான். இப்போ ஒட்டிக்கிற கான்செப்ட் நான் அடுத்து வர்றேன். இது படர்றத பத்தி பேசினேன், ஸ்ப்ரெட்டிங் பத்தி பேசினேன், ஸ்ப்ரெடர் எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸ்ப்ரெடர் இதுல அந்த தண்ணியில மருந்து கலந்து அடிக்கிறப்ப ஸ்லோவா போறதுனால மார்க்கெட்ல மருந்து ஸ்பீடா போகும், படையில நம்மளுக்கு ஸ்லோவா போகும். சார் பாருங்க சார், உங்க மருந்து ஸ்லோவா வேலை செய்யுது, மார்க்கெட் மருந்து டக்குன்னு வேலை செய்யுது பாருங்க, அடிச்சோன்னா டக்குன்னு பரவுதா?
100 ரூபா மருந்து தான், சூப்பரா வேலை செய்யுது. நீங்க 400 ரூபா சொல்றீங்க, மெல்ல போகுது பாருங்க அப்படின்னாங்க. நீங்களும் ஆமாடா, நம்ம மருந்து ஸ்லோவா தான் போகுது, இந்த மருந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா போகுதே அப்படின்னு நினைப்பீங்க. அங்கே தான் தப்பு. டெக்னிக்கல் பாயிண்ட். சுலபமா போனா தான் மருந்து இலைகளை ஒட்டும். வேகமா போனா பாதி மருந்து ஒட்டும், பாதி மருந்து ஒட்டாது. இலைகள் நுனியில போய் உட்காந்துக்கிட்டு காத்தடிச்சா கீழே விழுந்து மருந்து வேஸ்டா போகும். ஸோ நம்மளுடைய குறிக்கோள் விவசாயிகள் அடிக்கக்கூடிய மருந்து இலையில விழுந்த மருந்து. இலையில விழுகாத மருந்து அது எங்கேயாவது போயிருது, அது வேற விஷயம். இலையில விழுந்த மருந்தாவது இலையில நிக்கிறமே இல்லையா? அது நிக்கிறதுக்குரிய வேலையை செய்யறது தான் ஸ்பிரிமெக்ஸ் 85. சரிங்க சார். இப்பயும் யாருக்காவது ஸ்ப்ரெடர் பரவுதல் பத்தி சந்தேகமோ, புரியாமையோ, சரியா விளங்கலையோ, கவனிக்கலையோ, தூங்கிட்டனோ அப்படின்னு இருந்தால் திருப்பி கேட்கணும். கேட்டா நீங்க ஏதாவது சொல்லுவீங்களா, ஏதாவது சொல்லிடுவீங்களோ அப்படின்னு பயமா இருக்கு சார், நல்லா கேட்கல சார் அப்படின்னா நினைக்காம நீங்க இப்பயோ கிளாஸ் முடிஞ்ச பிறகோ கேட்கலாம். ஸ்டிக்கர் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது அதே சார் மார்க்கெட்ல வாங்குற மருந்து நல்லா ஒட்டிக்கிறது இல்லை இலையில. அப்புறம் ஏன் 400 ரூபா போட்டு 450 ரூபா போட்டு உங்ககிட்ட ஸ்பிரேமெக்ஸ் 85 ஏன் வாங்கணும்? நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நீங்க ஏமாத்துறீங்க. நான் ஏன் வாங்க, மார்க்கெட்ல 200 ரூபாய் கிடைக்குது 1/2 லிட்டரு, அது நல்லா ஒட்டிக்கிறது இல்லை. இந்தாங்க வாங்க ஊத்துங்க, காமிக்கிறேன் ஒட்டுதா இல்லையான்னு செக் பண்ணி பாருங்க. நல்லா தானே ஒட்டுது, செக் பண்ணி காமிப்பாங்க. ஒட்டும், நம்ம மருந்து ஒட்டும். அப்ப ஏன் சார் நம்ம மருந்து 400 ரூபாய் போட்டு வாங்கணும், 200 ரூபாய்க்கு மார்க்கெட்ல கிடைக்கிறப்ப? அப்ப ஆர்சிஎம் விவசாயிகளை ஏமாத்துதா? சந்தேகம் உங்களுக்கு வரும். நீங்களே விட்டுட்டு போயிடுவீங்க, ஆர்சிஎம் விட்டுட்டு போயிடுவீங்க. ஆனா தொழில் ரகசியம் தெரிஞ்சால் போக மாட்டீங்க. என்ன சார் ரகசியம்? அதான் சார் ரகசியம், சொல்றேன் பாருங்க சார் ரகசியத்தை. மருந்த கலக்கி தண்ணியில மிலாப்ப கலக்கி ஸ்டேஜ் நம்பர் 2 கலக்கி ஸ்பிரிமெக்ஸை ஊற்றி இந்த மார்க்கெட்டில் உள்ள கம்மை ஊற்றி ஸ்ப்ரே பண்ணுறாங்க. இப்போ மார்க்கெட்டில் உள்ள மருந்து கலக்கி ஸ்ப்ரே பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒட்டிக்கிறது. பரவுதல் வேலையை நான் சொல்லி முடிச்சிட்டேன். அதை பற்றி நான் அதுக்கு ரிப்பீட் பண்ணவே இல்லை. நான் ஒட்டுறத வந்துட்டேன். ஸ்டிக் ஆகிக்கிறது, ஒட்டிக்கிறது. இந்த ஒட்டுறதுல நம்ம மருந்தை கலங்கி நம்ம ஸ்ப்ரே மேக்ஸை கலந்து அடிக்கிறாங்க, அதுவும் ஒட்டிக்கிறது. என்ன சார் வித்தியாசம் ரெண்டுக்குமே அப்படின்னா, மார்க்கெட்டில் உள்ள மருந்து ஒட்டுன பிறகு எவ்வளோ நேரம் சார் ஒட்டும் அப்படின்னா 1 மணி நேரம் தான் ஒட்டும். அதாவது விவசாயி மருந்தடிச்சு வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போனால் 1 மணி நேரத்துக்குள்ள மழை வந்தால் அந்த மருந்து வேஸ்ட் ஆகாது. 1 மணி நேரத்துக்கு மேலே அந்த மருந்து மழை வந்தால் அந்த மருந்து கருகி கரைஞ்சு தரையில் விழுந்துடும். ஏன்னா அந்த ஒட்டி கொள்ளக்கூடிய பவர் 1 மணி நேரத்துக்கு மேலே கிடையாது. ஆனால் ஆர்சிஎம் அரிசெஞ்சுவனி ஸ்பிரேமெக்ஸ் 85 மருந்தை கலந்து அடித்தா 1 மணி நேரம் கிடையாது, 2 மணி நேரம் கிடையாது, 3 மணி நேரம் கிடையாது நண்பர்களே, 4 மணி நேரம் ஒட்டிக்கொள்ளும் திறமையுடைய மருந்து. அதாவது மார்க்கெட்டில் உள்ள மருந்தை காட்டிலும் 4 மடங்கு பவர்ஃபுல்லான ஒட்டிக்கொள்ளும் பவர் உள்ள மருந்து தான் ஸ்பிரிமெக்ஸ் 85. சரிங்க சார். இப்போ 4 மணி நேரத்துக்கு மேலே மழை வருது சார், அப்போ மருந்து வேஸ்ட் ஆகும்ல? கேட்பேன்ல, நீங்களும் கேட்பீங்களே. 1 மணி நேரத்துக்கு மேலே மழை வந்தால் அந்த மருந்தை காப்பாற்றுறதுக்கு ஸ்பிரிமெக்ஸ் வேலை செய்யுது, நீ ஒத்துக்கிறேன். அப்போ 4 மணி நேரத்துக்கு மேலே மழை வந்தால் மருந்து வேஸ்ட்டாக போகுதுல்ல? அப்படின்னு நீங்கள் உங்களுடைய மூளையில் கேள்வி எந்திரிச்சு நேரம் வந்திருக்கும். கேட்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் கேட்கல, நேரடியாக இல்லை. இப்போ இந்த கேள்விக்கு என்ன பதில்னா, சார் நண்பர்களே, 4 மணி நேரத்துக்கு மேலே மழை வந்தாலும் புயல் வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் சுனாமி வந்தாலும் அந்த இலைக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஏன்னா மருந்து உள்ள போயிருக்கும். ஏன்னா மருந்து உள்ள போயிருச்சு, வீட்டுக்குள்ள போய் கதை அடைச்சிக்கிச்சு.
கதவை அடைச்ச பிறகு வெளியில காத்தடிச்சாலும் சரி, தூசி விழுந்தாலும் சரி, மழை விழுந்தாலும் சரி, தண்ணி விழுந்தாலும் சரி, வீட்டுக்குள்ள போனவர் நீங்க பாட்டுக்கு அழகா துணியை கழட்டி போட்டுட்டு டவலர் துடைச்சிட்டு அழகா சுட சுட டீ சாப்பிட்டு உட்காந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. அது மாதிரி அந்த மருந்து 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம அடிக்கிற மருந்து இலைகளுக்கு உள்ள போயிடும். சில மருந்துகள் கலவைகள் அதிகமாக இருந்தால் உள்ள போறதுக்கு லேட் ஆனால் 3 மணி நேரம் கூட எடுத்துக்கணும். ஆனா நம்ம அதுக்கும் மேல 4 மணி நேரம் பவர்ஃபுல்லான மருந்து, அதாவது மருந்து அடிச்ச 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரத்துக்குள்ள அந்த மருந்து உள்ள போயிடும், இலைகளுக்கு உள்ள போயிடும். ஆனால் நம்ம மருந்து, நம்ம கம்மு 2 மணி நேரத்துக்கு பதிலா 2 மணி எக்ஸ்ட்ரா கெப்பாசிட்டி பவர் தருது, அதை சேஃப்டி பண்ணுது. அதனால பயமே கிடையாது. 4 மணி நேரத்துக்குள்ள எப்போ மழை வந்தாலும் நம்ம மருந்து வேஸ்ட் ஆகாது. அதாவது சொல்றதுக்கு என்ன அர்த்தம் என்ன அர்த்தம்னா, விவசாயிகள் அடிக்கிற மருந்து எப்பயுமே வேஸ்ட் ஆகாது. ஏன்? ஸ்பிரேமெக்ஸ் 85 கலந்தாச்சுன்னா அவங்க மருந்து என்னைக்குமே 1 பைசா மருந்து வேஸ்ட் ஆகாது. அப்படி வேஸ்ட் ஆகக்கூடிய மருந்து கிட்டத்தட்ட 30% 40% மருந்து வேஸ்ட் ஆயிடும், இந்த இலைகள் ஒட்டாம, சரியா ஒட்டாம. ஆனா அந்த 30-40% மருந்தை காப்பாத்தி தருது. அதாவது 1000 ரூபாய்க்கு மருந்து அடிச்சா 300 ரூபா 400 ரூபா மருந்து வந்து ஒட்டாம வேஸ்டா போகும். ஆனா ஸ்பிரிமெக்ஸ் கலந்து அடிக்கிறப்ப அவங்க மருந்து 100% ஒட்டிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம் இல்லை சார், 50 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச மருந்து இது. 50 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி விவசாயிகள் ஒரு விஞ்ஞானி கிடையாது, சயின்டிஸ்ட் கிடையாது, கிட்டத்தட்ட 500 சயின்டிஸ்ட் 50 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச மருந்து இந்த மருந்து. இந்த மருந்து டூப்ளிகேட் பண்ணி மக்கள்கிட்ட பணத்தை விலையை கம்மி பண்ணி மார்க்கெட்ல 1 லட்சம் கம்பெனி ஏமாத்தி பொழைச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த நாட்டில் ஏமாத்துக்காரனும் பிழைக்கிறான், நல்லவனும் பிழைக்கிறான். நல்லவன் யாருன்றது தெரியணும், மக்களுக்கு தெரியணும், புரிய வைக்கணும். அதுதான் நமது கடமை, அதுதான் நம்ம ஆர்சிஎம் நமக்குடைய வேலை. ஸோ ஸ்டிக்கர் ஆயிடுச்சா? இதுக்கு அடுத்து ஸ்டிக்கர்ல ஒட்டுறதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேளுங்க, நான் சொல்றேன். இப்பயோ கிளாஸ் முடிஞ்ச பிறகோ லாஸ்ட்லயோ. பெனிட்ரேண்ட் உள்ள ஊடுருவுதல், உள்ள நுழையுதல். பூந்து அடிச்சாயா விஜய் பாகுபலியில, பிரசாந்த் பூந்து அடிச்சான், சொல்லமா இல்லையா? உள்ள பூந்து அடிச்சான். அந்த மாதிரி இது உள்ள புகுறது, வெயிட் பண்றது கிடையாது, உள்ள பூந்துறது. என்ன பூந்துறது சார்? இலைகள்ல இயற்கையாக மெழுகு இருக்கும், அதுக்கு பேர் இங்கிலீஷ்ல வேக்ஸ். மெழுகு இருக்கும் இயற்கையா. அந்த மெழுகு கடவுளால் இயற்கையாக படைக்கப்பட்ட ஒரு சிமெண்ட் மாதிரி வேலை செய்யாது. ஏன்னா இயற்கையுடைய சீற்றங்கள்ல இருந்து அந்த இலைகளை காப்பாற்றி கொள்வதற்காக கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு சிஸ்டம். ஆனால் அந்த சிஸ்டத்துக்கு எகென்ஸ்ட் நம்ம பூச்சி மருந்து அடிக்கிறோம், சத்து மருந்து அடிக்கிறோம். அப்படின்றப்ப அது உள்ள போகணும், இலைகளை போகணும். அப்போ அந்த அந்த வேக்ஸ் மெழுகு ஒட்டி இருக்கிறதுனால அந்த இலைகளுக்கு துவாரங்கள் எல்லாம் மூடி இருக்கும். நம்ம ஸ்பிரேமெக்ஸ் 85 ஸ்ப்ரே பண்ண உடனே அந்த மூடி இருக்கக்கூடிய துவாரங்களை 10 டிகிரி ஓப்பன் பண்ணிடும். வாயை ஆணு திறக்காம கொஞ்சோண்டு ஆணு திறந்து உள்ள போற மாதிரி, கொசு உள்ள போற மாதிரி வாயை திறந்து மருந்தை உள்ள போக வச்சிடும். அதுக்கு பேரு கியூட்டிக்கல் லேயர். ஸோ இந்த கியூட்டிக்கல் லேயரை 10 டிகிரி ஓப்பன் பண்ண உடனே நம்ம மருந்து அந்த ஓட்டைக்குள்ள உள்ள போயிடும். உள்ள போன பிறகு ஆட்டோமேட்டிக்காக திருப்பி அந்த சர்ஃபேஸ் வந்து கவரேஜ் ஆகிடும். கவரேஜ் ஆன பிறகு மருந்து உள்ள போயிடுது. ஸோ இந்த மாதிரி இலைகளுக்கு உள்ள இருக்கக்கூடிய மெழுகு போன்ற வேக்ஸை, கியூட்டிக்கல் லேயரை 10 டிகிரி ஓப்பன் பண்ண வச்சு மருந்தை உள்ள கொண்டு போகிற வேலை செய்யக்கூடியது தான் பெனிட்ரேண்ட் சொல்லக்கூடிய ஸ்பிரேமெக்ஸ் 85 உடைய தனி
தனி சிறப்பு. இதுல யாருக்கும் சந்தேகம் இருந்தா கேளுங்க, நான் சொல்றேன். இந்த பெனிட்ரேன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விசேஷமான குணம் மார்க்கெட்ல உள்ள எந்த கம்முக்கும் கிடையாது. மார்க்கெட்ல உள்ள நான் சொல்றது மார்க்கெட், ட்ரெடிஷனல் மார்க்கெட், நெட் மார்க்கெட் கிடையாது. நெட் மார்க்கெட்ல ஆம்பேல இருக்கு, வெஸ்டேஜ்ல இருக்கு. ஆனால் விலை நம்மளை காட்டிலும் 2 மடங்கு 3 மடங்கு அதிகம். அதே மாதிரி தான் நம்ம 2 மடங்குலேருந்து 3 மடங்கு விலை கம்மியா தர்றோம். அப்ப நம்ம வந்து உண்மையான விவசாயிகளுடைய தோழன். ஸோ இந்த டிப்ட் கண்ட்ரோல் இந்த பெனிட்ரேட் செய்யக்கூடிய வேலையை மார்க்கெட்ல எந்த கம்மும் செய்யாது. ஸோ மார்க்கெட்ல இலை மேல படரும், இலை மேல ஒட்டிக்கிறோம். அதுலயும் பாதி ஃப்ராட் இருக்கு. உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். ஏன்னா எல்லாம் இலைகளுக்குள்ள போடுறதுக்கு எந்த வேலையும் செய்யாது. ஒன்லி ஸ்பிரமெக்ஸ் 85 மட்டும்தான் இலைகளுக்குள்ள போய் வேலை செய்யறதுக்கான ஒரு சக்தியை தரக்கூடிய ஒரு மருந்து. சார் டிப்ட் கண்ட்ரோல் ஏஜென்ட். டிப்ட் கண்ட்ரோல் ஏஜென்ட்னா ஸ்ப்ரே பண்ணுவாங்க. விவசாயிகள் எல்லா மருந்தையும் போட்டு ஸ்ப்ரே பண்ணிடுறாங்க. இப்போ இவ்வளோ சொன்ன கதையெல்லாம் முடிச்சு ஸ்ப்ரே பண்ணாங்க. ஸ்ப்ரே பண்ணுறப்ப அந்த நீர் துளிகள் கெட்டியாக விழுகாம, தண்ணியாக விழுகாம புகை போல காத்துல பரவி 50% மருந்து காத்துல கலந்து வேஸ்டா போகும். அந்த மாதிரி தண்ணீர் துளிகளை புகை போல சின்னிய துளிகளை ஆக்காம பெரிய பெரிய துளிகளை ஆக்கி அந்த டிராப்லெட்ஸை இலை மேல விழு வைக்கிறதுக்கான வேலைகளை செய்து நம்ம ஸ்பிரமெக்ஸ் 85. அதனால விவசாயிகளுடைய மருந்து காத்துல கலந்து வேஸ்டா போகாம அதனுடைய டிராப்லெட்ஸ் உடைய அடர்த்தியை கூட்டி திரைக்கிறது மூலியமாக இலை மேலேயே தண்ணி விழுக்கிறதுனால விவசாயிகளுக்கு காத்துல கலக்கக்கூடிய மருந்தினுடைய பணம் மிச்சமாகுது. அடுத்து கம்பேட்டபிலிட்டி ஏஜென்ட். மார்க்கெட்ல உள்ளக்கூடிய எந்த மருந்து இருந்தாலும் சரி, நம்ம அரிசி எந்த மருந்தா இருந்தாலும் சரி, எந்த ஸ்ப்ரே பண்ணாலும் அந்த ஸ்ப்ரே மருந்தோட ஸ்பிரமெக்ஸ் 85 கலந்தாச்சுன்னா அது 100% வேலை செய்யும். சார் இந்த ஸ்பிரமெக்ஸ் உங்க பிறந்தது வேலை செய்யுமா? மார்க்கெட் மருந்து வேலை செய்யாதுல்ல? மார்க்கெட் மருந்து வேலை செய்யுமா? மார்க்கெட் மருந்து உங்க மருந்து கலந்து அடிச்சா வேலை செய்யுமா? 2 மருந்துக்கு மேல கலந்து அடிச்சா வேலை செய்யுமா? ஏன்னா மார்க்கெட்ல உள்ள மருந்து எந்த மருந்து அடிக்கணுமோ அந்த மருந்தோட மட்டும்தான் ஊற்றி கலந்து அடிக்கிறதுக்கு அவன் கம்மு தருவான். நீங்க அந்த மருந்தோட வேற மருந்து கலந்து அடிச்சிங்கன்னா அந்த மார்க்கெட்டில் உள்ள கம்மு வேலை செய்யாது. ஆனால் ஸ்பிரமெக்ஸ் 85 நீங்க வாங்கி நீங்க கலக்கிறப்ப நீங்க மார்க்கெட்ல மருந்தோட கலக்கலாம், நம்ம மருந்தோட கலக்கலாம், நம்ம மருந்து மார்க்கெட் மருந்து சேர்த்துள்ள மருந்துலையும் கலக்கலாம். இது இல்லாம வேற பூச்சி மருந்து அதோட சேர்ந்து கலக்கலாம். 10 மருந்து அடிச்சாலும் கலந்து அது வந்து ஒரு ஸ்பிரமெக்ஸ் நீங்க கலந்தாலே 10 மருந்தையும் 100% வேலை செய்யக்கூடிய பவர் உள்ளதுதான் ஸ்பிரமெக்ஸ் 85. இதுதான் அந்த மருந்துடைய மிக மிக பெரிய சிறப்பு. அதனால இந்த கம்பேட்டபிலிட்டி ஏஜென்ட் வந்து மார்க்கெட்ல உள்ள மருந்து ஒரு மருந்தோட மட்டும்தான் வேலை செய்யும். நம்மளுடைய அரிசி ஸ்பிரமெக்ஸ் 85 மருந்து ஒரு மருந்து இல்லை, 2 மருந்து இல்லை, 3 மருந்து இல்லை, 4 மருந்து இல்லை, 5 மருந்து இல்லை, 10 மருந்து கூட கலந்து நீங்க ஸ்ப்ரே பண்றப்போயும் இந்த ஒரு சொட்டு நீ ஒரு டிராப்ட் விட்டா போதும், ஒரு எம்எல் விட்டா போதும், அது 100% வேலை செய்யும். அதுக்கு பேர் தான் கம்பேட்டபிலிட்டி ஏஜென்ட். கர்ப்பதிவார் நாசக், கிட் நாசக், பபுந்து நாசக், ரோக் நிதோக் நாசக் சொல்லக்கூடிய பூச்சி மருந்து, பூஞ்சான் கொல்லி மருந்து, இலைக்கொல்லி மருந்து, வேர்க்கொல்லி மருந்து, ஊட்டச்சத்து மருந்து இதுல வேணா கலந்து அடிக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்னைக்கு நான் ஸ்பெஷலாக ஸ்பிரமெக்ஸ் 85 பற்றியும் மிலாப்பை பற்றியும் நான் இந்த 2 ப்ராடக்டை பற்றி மட்டும் நான் எடுத்தேன். அடுத்த வாரத்தில் நான் உங்களுக்கு டிஃபன் ரேபிட்டை பற்றி நான் ஸ்பெஷலாக விளக்குற தரேன். இந்த சொன்ன விஷயத்தில் ஏதாவது சந்தேகம் கேளுங்க, தெரிஞ்சுக்குங்க, தொழில் நல்லா பண்ணுங்க, ப்ரொமோட் பண்ணுங்க. விவசாயிட்ட இப்போ இவ்வளோ விஷயம்லாம் பேசக்கூடாது. நான் வந்து உங்களுக்கு
தெரிஞ்சுக்கிற வேண்டியதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ விளக்கமாக சொன்னேன். இவ்வளோ விளக்கமாக நீங்கள் விவசாயிட்ட சொன்னீங்கன்னா அவங்க தூங்கிடுவாங்க, லெஞ்சு போயிடுவாங்க. இப்போ நீங்கள் கூட எவ்வளோ பேர் கேட்குறீங்கன்னு எனக்கு சந்தேகம் தான். இருந்தாலும் நான் நம்புகிறேன், உங்களை நம்புகிறேன், நீங்கள் கேட்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் இந்த டிப்ட் கண்ட்ரோல் ஏஜென்ட்டை பற்றி, ஸ்பிரிமெக்ஸ் ஏடியை பற்றி தெரிஞ்சுக்கங்க. ஸோ உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேளுங்க. ஜெய் ஜவான், ஜெய் கிசான், ஜெய் ஆர்சிஎம், ஜெய் ஹரிசஞ்சீவனி. ஸோ தொடரும் மீட்டிங் தொடரும் சந்தேகங்களை கேட்கலாம். வாழ்த்துக்கள் மேஜர், ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்ஃபர்மேஷன்.